எங்கள் குடும்பத் தலைவருக்கு இத்திரைக்காவியத்தை காணிக்கையாக்குகிறோம்.
அக்கா இருக்காங்களா? வெளியில போயிருக்காங்க. ஆமா, ஏன் தினக்கும் கேட் பக்கத்துல நின்னுட்டு இருக்க? மனசுல இந்த பில் கேட்ஸ் நினைப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன் அந்த பொண்ணு அப்படி லுக் விடுற? முடிஞ்சா போய் கரெக்ட் பண்றா, சொல்லுடாத போ. ஏய், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஹாய் சுனிதா. ஹாய். என்ன கம்ப்யூட்டர் இந்த முறை முறைச்சிட்டு இருக்க? இந்த இமெயில் சென்ட் பண்ண வரவே மாட்டேங்குது கணேஷ், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. அவ்வளவுதானே, செப்புமா. ஐ லவ் யூ. அப்புறம் ஐ லவ் யூ. சூப்பர். ஐ லவ் யூ. எவ்வளவு வாட்டி ஐ லவ் யூ போட சொல்ற? 2000 4000 லைஃப் டைம் போட்டுக்கோயேன். ஆமா, யாருக்கு? உனக்கு தான்டா சொல்லும். அப்படி போடு. கணேஷ், என்னக்கா உன் browsing சென்டர் ஃபுல்லா ஒரே காதல்.com இருக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா .com. .com. இனிமே இந்த பக்கம் வந்த காலை உடைச்சிடுவேன் போ. tata.com, cu.com, bye.com. ஐயோ, இவ ஏன்டா இப்படி பண்றானோ? bcom. பெரியோர்களே, தாய்மார்களே, காதலிப்பவர்களே, காதலிக்க ட்ரை பண்ணுபவர்களே, அடுத்தவன் பொண்டாட்டியை காதலிப்பவர்களே, அடுத்தவன் புருஷனை காதலித்துக் கொண்டிருப்பவர்களே, காலேஜுக்கு படிக்க போகிறோம் என்று சொல்லி குற்றால அறிவிலே ஜல்ஜாவாக காதலித்துக் கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு ஒரு யாரா? என்னுடைய உண்மையான காதல் செத்து விட்டது. இனி நான் வாழ்ந்து பிரயோசனம் இல்லை. இவன் நம்ம மணி மாதிரி இருக்காண்டா. மணி மாதிரியா? இவன் நம்ம மணியண்டா. காதலுக்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் பட்டியலிலே இந்த ஸ்ராட்டு மணியும் சேரப் போகிறான். ஆமா, இவன் எப்படா லவ் பண்ணா? லவ்வா? இந்த மூஞ்சி எவனா லவ் பண்ணுவா? இவன் சும்மா பிலிம் காட்டுறான்டா. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்காக தாஜ்மஹால் கட்ட வேண்டாம். நாயர் கடையில 3.25 ரூபாய் பாக்கி இருக்கு. அத அந்த குடிகார நாயருக்காக இல்லாட்டி அவருடைய மனைவி நமக்காக காலை தரிசனம் மாலை தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு காணிக்கையாக்கி விடுங்கள். இதுவே என் கடைசி ஆசை. சரிடா, உன் கடன் எல்லாத்தையும் அடைக்கிறேன். உன் பாடியை வச்சு கலெக்ஷன் பண்ணி நாயர் கடன் எல்லா கடனும் அடைக்கிறேன்டா. குதிடா குதி, சீக்கிரம் குதிடா. ஊரே சேர்த்து உன்னை ஓனான்னு துரத்து போது நான் தானடா வேணா வேணான்னு கத்துனேன். ஏண்டா அப்துல் கலாம் ராக்கெட் ஆடா வர்றாரு, 1 2 3 சொல்லி வழி அனுப்புறீங்க. என்னுடைய காதலுக்காக நான் உயிர் தியாகம் பண்ணத்தாண்டா போறேன். இதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் சாகிறேன். காதல் வாழ்க, காதல் வாழ்க. சாத்துமணியின் காதல் தியாகம் போற்றுக, சாத்துமணியின் புகழ் ஓங்குக. காதல் செம்மல் சாத்துமணி வாழ்க. இறங்குடி. ஏண்டா மணி, அறிவு இருக்கா உனக்கு? அப்படின்னா தலை போறக்காரன்னு உயிரை விடுற? சுமதி என் சுந்தரி, சுமதி என் காதலி. எத்தனை நாளா? இன்னைக்கு காலையில இருந்து. அடச்சி, காலையில பார்த்த சங்க தற்கொலை பண்ண கிளம்பிட்டியா? அப்படி என்ன அபூர்வமான காதல்? நான் செத்தா தாண்டா என் காதலோட அருமை உங்களுக்கு புரியும். சரிடா, உன் காதலுக்கு இப்ப என்ன பிரச்சனை? காதல்னாலே பிரச்சனை தானடா. சுமதியோட அப்பா என் காதலுக்கு குறுக்க நிக்கிறான். அவளுக்கே தெரியாம அவளை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ற பிளான் பண்ணிட்டாட்டா. அதனால சுமதி எனக்கு கிடைக்க மாட்டான்னு முடிவாகி போச்சு. நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் டிசைட் பண்ணிட்டேன். இப்ப என்ன? உன் சுமதியோட நீ சேர்ந்து வாழணும், அவ்வளவுதானே? அவ்வளவு தானேவா? அவங்க அப்பனை பார்த்தாலே கை கால நடுங்குதுடா. அவன் குற்றால மெயின் ஃபால்ஸ்ல ஆட்டோ டிவைஸ் செட் பண்ணிட்டான். அவனுங்க எல்லாம் வீச்சரோட வச்சுட்டு என்ன வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. ஏய், நாளைக்கு உனக்கும் சுமதிக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்குது. ஐயோ, ஸ்லாட்மனோட மாமா அடியாட்களோட வரான்டா. மாட்டோம்னா பொழுதுவாங்கடா. ஏய், என்னடா உங்க மாமா ஆள்லாம் தட்டிட்டு வரான்? ஏண்டி அத்தனை நகனட்டி எல்லாத்தையும் அழுத்து வந்துட்டியா? ஐயோ, அதெல்லாம் நான் ஒண்ணும் எடுத்துட்டு வரலங்க. அப்புறம் என்னடி கட்டின சேலோட வர்றதுக்கு உங்க அப்பா இவ்வளவு பில்டப் பண்ணிட்டு வரா? காவாடி. ஐயோ, மாட்டணும்டா. அவனை இன்னைக்கு இன்னும் கட்ட போறானுங்க. தள்ளுடா. ஒந்தலையா எந்தலையா தெரியலையே. இந்த அருவா கம்பெல்லாம் எதுக்கு தம்பி தூக்குறீங்க? இந்த மனிதர்கள் புனிதம் தான் எனக்கு மாப்பிள. 10 பைசா வரதட்சணை இல்லாம, தாள இருந்து மண்டப செலவு இல்லாம இப்படிப்பட்ட ஒரு மாப்பிளை எனக்கு கிடைப்பாரு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. இத சொல்லத்தான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறீங்களே. மாப்பிள, நல்ல விதமா கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு நல்ல வீடா பார்த்து குடித்தனம் போங்க.
அட்ரஸ் மட்டும் எங்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அடிக்கடி உங்களை வந்து பார்க்கணும்ல. வரட்டும் மாப்பிள. வரங்க தம்பி. வாங்கடா போலாம். ஏண்டா இப்படி ஒரு மாமனாரை வச்சுக்கிட்டு தான் பில்டப் மேல பில்டப் பண்ணியா? இதுக்கு போய் சூசைட் என்னடா காலங்காத்தால? என்ன நொன்னடா காலங்காத்தால? கல்யாணம் பண்ணி வச்ச கையோட எல்லாம் ஓடியாந்துட்டீங்க. ஏதோ கடனை உடனே வாங்கி தேரடி வீதியில ஒரு வீட்டை பிடிச்சேன். ஏண்டா 4 புள்ள பத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல இத பண்ணணும் அத பண்ணணும் சொன்னியடா. ஃபர்ஸ்ட் டேல என்ன பண்ணணும் சொன்னியடா. ஒரே ஒரு டீ கேட்டேன்டா, சிங்கிள் டீ சைனா டீ. அதுக்கு அவ என்ன தெரியுமாடா கேக்குறா? பால் கேக்குறா, சக்கரை கேக்குறா, பாத்திரம் கேக்குறா, கரண்டி கேக்குறா, கேஸ் அடுப்பு கேக்குறா, கேஸ் கேக்குறா, குடிக்க கப்பு கேக்குறா. நான் எங்கடா போவேன் அப்பாவி? ஏய் இங்க பாரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா இங்க வேலை. ஏன் வேற ஏதாவது வந்து பண்ணுங்களே. வேண்டாம்டா சொன்னேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணுங்களை காதலிங்க, கல்யாணம் பண்ணாதீங்க, கழட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என் நிலைமை புலம்புற. டேய் என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டு? சரி சரி எழுந்துரு. என்னது வேஷம்? நேத்து நைட்டு தான் திடீர்னு இல்லற தலைவன் ஆயிட்டேன். உன் தம்பி தான் வந்து குவாட்டர் ஊத்தி குத்து விளக்கு ஏத்தி வச்சான். என்னது? இல்ல குவாட்டர்ஸ்ல வந்து குத்து விளக்கு ஏத்துனான்னு. ஓஹோ, அதான் சாரு நைட் லேட்டா வந்து படுத்தாரா? அக்கா இவ ஏத்துன குத்து விளக்கு எரியுது, ஆனா வீட்டுல அடுப்பு தாக்கா எரியல. ஒரே ஒரு ஸ்டவ் இருந்துச்சுன்னா ஹெல்ப்பா இருக்கும். டேய் என்னடா யோசிக்கிற? நம்ம வீட்டுல தான் எக்ஸ்ட்ரா சிலிண்டர் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுத்துரு. ஐயா இல்லற தலைவரே, நீங்களே போய் எடுத்துக்கங்க. ஓட்ட சிலிண்டர் இல்லையே. போடா. அப்பா என் நிலைமைய பத்தியாடா. மகனே ஸ்லாட்டு மணி, போற வழியில தாண்டா கேஸ் கடை இருக்கு, ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன எங்க அம்மா சொல்லும், கேட்க மாட்டேனே. அந்த ஆட்டம்ல போட்டேன், அதான் இப்ப வாழ்க்கையே ஆட்டம் ஆயிடுச்சு. ஏய் சிலிண்டர் மட்டும் இருந்தா போதுமா? டீ போட ஸ்டவ் தேவையில்ல? ஆமாடா, இரு எடுத்துட்டு வரேன், அதையும் சேர்த்து தூக்கிட்டு போ. நண்பன்டா நண்பன்டா. அக்கா கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், எடுத்துட்டு போ. நீயே வந்து கையால கூட. வேண்டாம்ப்பா, முதல்ல கல்யாணம் பண்ணி பாலை காய்ச்ச போறாரு, இதை என் கையால வேற கொடுக்கணுமா? ஏன் அதெல்லாம் பெரிய விஷயமே நினைச்சு உன் மனசு போட்டு குழப்பிக்கிற? வா நீ வந்து கொடு. நீ நினைக்கிறது சரி, மத்தவங்க என்ன பத்தி அப்படி நினைக்கலையே. சரி சரி எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போடா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்கடா. ஏய் என்னடா காலையில 7 மணிக்கே வரேன், நீங்க இப்போ வரீங்க? எங்கடா அங்கங்க நிறுத்தி டேங்க ஃபில் அப் பண்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. உள்ள வைங்கடா, அப்பா இருக்காரு. டேய் நாங்களே இங்க 2-3 நாள் ஜாலியா இருக்கலாம்னு வந்திருக்கோம், நீ வேற மம்மி டாடின்னு பயமுறுத்துற. சரி, மீட் மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் சுரேஷ், Hi. மதி, ராஜு. ஹாய் ஹாய். ஹலோ. சரி வாங்க அப்பா மீட் பண்ணலாம். பாய். இந்த ரிசார்ட் நடத்துறதுக்கு பெரிய ப்ராப்ளங்க. அப்படியா? உங்களை மாதிரியா? உங்க வியாபாரம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ஏதோ சுமாரா போயிட்டு இருக்குங்க. உங்க பையன் அமெரிக்கால தானே இருக்கான்? ஆமா. நான் சொன்னேன் இல்லையா, சென்னையில என்னோட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ். ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வாங்க, சாப்பிடலாம். என்ன அங்கிள் குற்றாலத்துக்கு வந்துட்டு ஹோட்டல்ல குளிக்க சொல்றீங்க? நாங்க அருவிலே குளிச்சிடுறோம். ஓஹோ, தாராளமா போய் குளிச்சுட்டு வாங்கப்பா, ஆனா நிதானத்துல வாங்க. டேய் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குல்ல? குற்றாலம்னா அப்படிதான் இருக்கும். டேய் இத சொல்லடா, அங்க பாருடா. ஏய் அவங்க எல்லாம் மனநல குன்றிய பெண்கள்ப்பா. மனநல குன்றி இருந்தாலும் டேய் டேய் அறிவு. ஆடா.
நம்மள விட்டு வண்டிய நியாயமா இது? சாரிடா, நம்ம என்ன செய்யறோமோ அப்படியே திருப்பி செய்யண்டா இது. அப்படியாமா? எங்க நான் செய்யறதெல்லாம் திருப்பி செய் பாப்போம். அப்படிதான். மீனாட்சி ஐயோ கரெக்டா கரெக்டுக்குறா. அப்படிதான் பாக்குறியா? என்னப்பா அது? அப்படிதான் பாருங்க. கரெக்ட். தம்பி என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கலே? இது புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை. பெருசு நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இது குழந்தை, இது மாதிரி செய்யக்கூடாது. பாவம் பாரு. பெருசு மரியாதையா போயிடுங்க. சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எதுக்கு பாருங்க, நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறந்தவா இல்லையா? எனக்கு அக்காவும் இல்ல தங்கச்சி இல்ல. மரியாதையா போயிடு. கால வர இந்த மாதிரி பாவம் செய்யாதீங்க. கேட்க மாட்டேன். இந்த குழந்தையை விட்டுடுங்க. நான் பெரியவ சொல்ற கேளுங்க. போறல்ல போய் மரியாதையா. ஏன் நான் சொல்றேன் கேட்க மாட்டேன். என்ன என் ஃப்ரெண்ட் மேல கை வைக்க? இந்த விஷயத்துல உன் ஃப்ரெண்ட் மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டா இருந்தாலும் இதுதான். டேய் டேய், எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லிருக்கணும். அத மீறி என் ஃப்ரெண்ட் மேல கை வச்சு தப்பு. வேண்டாம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. பாருப்பா, அவ எதுக்காக சண்டை போட்டாங்க காரணத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆத்திரக்காரனுக்கு தம்பி நீ நல்லா இருக்கணும்பா, நீ நல்லா இருக்கணும். உழைச்சு 1000
நானே நொந்து போயிருக்கிறேன். மச்சான் உனக்கே நல்லா தெரியும் நான் எவ்வளவு ஒழுக்கமானவன். எதுக்காக நான் பப்ளிக் பிளேஸ்ல போகாம இருக்கேன்? என்னுடைய அழக பார்த்து 4 கன்னி பெண்கள் கண்ணு வச்சா என்னுடைய கற்பு பறி போயிருமே தானே இருக்கேன். இதே ஐஸ்வர்யா என்ன பார்த்து ஹாய் ஸ்லாட்டு மணின்னு கூப்பிட்டா போய் சல்மானுக்கான பாரடின்னு போற வேண்டாம். நான் எனக்கு வச்சுட்டாரடா ஆப்பு. என்ன போய் 1000 ரூபாய் சம்பாதிக்க ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். எப்படிடா? ஐயோ நீ அடிப்ப. நான் அடிக்க மாட்டேன். இல்ல நீ அடிப்ப. பரவழியில ஐயாஸ்ல ஒரே கூட்டம்டா. என்னன்னு கேட்டேன். குடும்ப கட்டுப்பாடு பண்ண 500 ரூபாய். எக்ஸ்கியூஸ் மீ. இது குடும்ப கட்டுப்பாடா? என்ன போய் குடும்ப கட்டுப்பாடு? ஐயோ என்னடா? ஐயோ உங்க அப்பா பண்ணிருக்கானா? ஐயோ இல்ல உங்க தாத்தா பண்ணிருக்கானா? Excuse me. ஐயோ பண்ணிரு. வந்து வச்சு லக்ஷ்மி நகருக்கு எப்படி போகணும் சார்? லட்சுமி நகரா? அப்படியே நேரா போனீங்கன்னா ஒரு எம்ஜிஆர் சிலை இருக்கும். லெஃப்ட் டர்ன் பண்ணி ரைட் டர்ன் பண்ணீங்கன்னா அங்க ஒரு அம்பேத்கர் சிலை இருக்கும். அப்படியே யூ டர்ன் பண்ணி டவுன்ல போயிட்டு அப்ல பாத்தீங்கன்னா காமராஜர் சிலை இருக்கும். அவர் எந்த ரோட்ட பாக்குறாரோ அந்த ரோட்ல நேரா போனீங்கன்னா எப்ப அந்த பார்வையில இருந்து நீங்க மறையறீங்களோ அப்ப ரைட் டர்ன் பண்ணா ஒரு இந்திரா காந்தி சிலை இருக்கும். நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலன்னா அப்ப நான் தான் வந்து வழி காட்ட வேண்டியிருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க எங்க கூட வந்து கொஞ்சம் வழி காட்டுறீங்களா? நான் உங்க கூட வரணுமா? ஓகே ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னாச்சு? வண்டி கேட்டுருந்தீங்கல்ல, நம்ம வண்டி தான். 2000 மாடல், சிங்கிள் ஓனர், ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊர்ல போய் செட்டில் ஆகுறான். 10 லட்ச ரூபாய் வண்டியை 1 லட்ச ரூபாய் தரான். டக்குன்னு பார்த்து முடிங்க. ஆளை பார்த்தா நல்லவனா தெரியல. இவனை வேற வண்டியில ஏத்திட்டீங்க. பாக்க அந்த மாதிரி ஆள் இல்லமா. அண்ணாச்சி பாக்குற பார்வையை பார்த்தா டோக்கன் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் ஆயிரும் போல இருக்கே. சரியான இழிச்ச வாயனா இருப்பான் போல இருக்கே. தமிழ்நாட்டுல எல்லாரும் இவன மாதிரி எல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்காது. வாங்க அண்ணாச்சி, வண்டி எப்படி இருக்கு? பரவாயில்ல, சூப்பரா இருக்கு. டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. மத்தெல்லாம் நான் வந்து நேர்ல பேசுறேன். 500 ரூபாய். 500. என்ன இங்க வந்து உக்காந்துட்ட? அட்ரஸ் தெரியும் ஊரு பூரா எங்களை சுத்த வச்சுட்டு அப்புறம் இங்க வந்து உக்காந்துட்டியே, நியாயமா அது? சாரி சார், வெரி சாரி. நீங்க அட்ரஸ் கேட்டீங்கல்ல, இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல சார், இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பின்னாடி. திமிர பாத்தியா? லாடி ஃபூல் இடியட். உன்னை நம்பி நாங்க ஊர் பூரா சுத்தினோம் பார். ஸ்டூபிட் ஃபெலோ. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இடியட். இந்திக்காரன் போல இருக்கு. பாதி ஹிந்தி பாதி தமிழ் தெரியும். உங்க கூட வந்தவரீங்க சார்? ஐ டோன்ட் நோ ஆல் தட். சார் வண்டி விக்கிறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கினாரு. யாருப்பா அட்வான்ஸ்? அந்த ஃபூலா? அவனே போய் கேளுங்க. அவன் இந்தியும் விற்பான், விட்டா இங்கேயும் வித்துருப்பான். சார் வாங்கின அட்வான்ஸை கொடுங்க சார். அப்பா நான் அட்வான்ஸே வாங்கல. வாங்காத பணத்தை நான் எப்படி திருப்பி தர முடியும்? வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங்? அதோ வராரு சார். அப்பா அவன் ஆச்சு, நீங்களாச்சு. நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க. என்ன சார் பிரச்சனை? காரை விக்கிறதா சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு சார். ஏண்டா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? காசு கொடு முதல்ல. எனக்கு வேற பிரச்சனை. குடுறா. ரொம்ப சாரி சார். Enough with you. சார் enough. விடுங்க, நான் பாத்துக்கிறேன் சார். நான் பாத்து. சாரி மேம். Let's go. ஏண்டா எதுக்குடா அப்படி பண்ற நீ? உனக்கு என்னடா 1000 ரூபாய் சம்பாதிச்சா ஃபர்ஸ்ட் டே பொண்டாட்டி சொல்லிட்டாங்க. 1000 ரூபாய் தானே வேணும். நான் தானே வா. இத முதல்ல கொடுத்துறலாம்ல. இதுக்கா? இது எப்படி? சார் அந்த சேலை எடுங்க, பிங்க். இது சொன்னா கேளுடா. எனக்கு இதே கலர்ஸ்ல இதே டிசைன்ல நிறைய புடவை இருக்கு. வா நம்ம போலாம். இல்ல, எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் உன் பிறந்த நாளுக்கு நான் வாங்கி தர புடவை தான் நீ கட்டணும். எதுன்னு பாரு. இந்த புடவை பிடிச்சிருக்கா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? வேற ஒருத்தர் செலக்ட் பண்ற புடவை தானே உங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். சார் அதே மாதிரி ஒரு புடவை கொடுங்க. அதுல அந்த டிசைன்ல ஒரு புடவை தான் இருந்துச்சு, அது கூட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி வா போலாம். உனக்கு அந்த புடவை பிடிச்சிருக்கா? அதான் அவங்க எடுத்துட்டாங்களா? இப்போ உனக்கு அந்த புடவை வேணும் அவ்வளவுதானே? வெயிட் பண்ணு, வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஹாய். நீங்க செலக்ட் பண்ண புடவையா? யாருக்கு, உங்க அம்மாவுக்கா? இல்லையே. அப்புறம் உங்க பாட்டிக்கா? பாட்டிக்கா? எனக்கு. உங்களுக்கா? என்னங்க நீங்க? என்ன கண்ணு, என்ன லிப்ஸ், சில்கி ஹேர், 30 to 28 ஃபீல் வச்சுட்டு பிரிட்டிஷ் பேஸ் மாதிரி இருக்கீங்க. நீங்க அப்பா இப்படி ஒரு படவையா?
பேட் டேஸ்ட். ஏங்க என்ன கலர் காம்பினேஷன், கால்ல போட்டிருக்க செருப்பு, கையில போட்டிருக்க பேங்கிள்ஸ், மிஸ் வேர்ல்ட் மிஸ் யூனிவர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க. நீங்க போய் லோக்கல் முனியம் ரேஞ்சில் ஒரு புடவையா கட்டிக்கங்க, சூப்பரா கட்டிக்கங்க. இந்த புடவை எனக்கு வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த புடவை கொஞ்சம் பேக் பண்ணுங்க. எப்படி எங்கடா இதெல்லாம் கத்துக்கிட்ட? உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, வேற யார் கையில இருந்தாலும் கேளு, வாங்கி தரேன். போடா. நல்லா சாப்பிட்டியா? பிரமாதம்டா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன்டா. ஆமா, 20 வருஷமா ஒரே மாதிரி டேஸ்ட் மெயின்டைன் பண்றியா? எப்படி அது? அதெல்லாம் என் டிபார்ட்மெண்ட் இல்லடா, அதை விட்டு ரொம்ப வருஷம் ஆறுது. என் ஒய்ஃப் தான் பாத்துக்கிறா. இல்ல பொய் சொல்றாருன்னா எல்லாம் இவர்தான் சமைச்சாரு. பக்கத்து வீட்டுல ஃபங்க்ஷன்னா கூட இவரதான் சமைக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க. உதவாங்க போறேன். ஆக நீ பார்ட் டைம் டாக்டர் வந்து ஃபுல் டைம் சமைக்கான ஆயிட்ட. சரி, உன் பையன் சேகர் உங்க கூட வந்திருக்கணுமே, எங்க அவன்? ஆளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சரி, அவன் ஒண்ணு என்னமா சாதனால விஐபிடா, வேலை இல்லாத புள்ள, எவ்வளவு பிஸியா பண்ணிருமா? டேய், என்னடா ஸ்வீட்டிய பாத்துட்டு இருக்க? அது ஒரு பெண் நாய். ஆமா, எனக்கு ஒரு ஆண் வேணுமேடா. கவலைப்பட, என் பையனை அனுப்புறேன். ஐயே டே, உனக்கு எப்ப பாரு குறுக்கு பித்துறா. என் பையன் கிட்ட ஒரு ஆண் நாயை கொடுத்து அனுப்புறேன். ஹாய் ஸ்வேதா. ஹாய், நீங்க? ஐம் ஷேகர். அப்பா சொல்லிருப்பாங்களே. ஆமா சொன்னாங்க. நைஸ் டு மீட் யூ ஷேகர். ஷேகர்னு என் பேர் சொன்னீங்க இல்லையா, அதப்போ உங்க உதட்டுல ஒட்டிக்கிச்சு. அது இப்ப நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாட்டியா பேசுறீங்க. கூடவே பிறந்தது. ஷேகர்னா ஷேகர்னு அர்த்தம். எந்த பொண்ணா இருந்தாலும் அசத்திடுவேன். உங்களை பார்த்தா ஒரு ஐஸ்கிரீம் அப்படியே அருவியில உருகிற மாதிரி இருக்கு. வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆமா, உங்க வீட்டுல ஸ்வீட்டின்னு ஒரு நாய்க்குட்டி இருக்காமே, ஆமா, அதுக்கு ஜோடியா என் டைகரை உங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா நம்ம. யாரு ஹைட்ல ஓ போறதுன்னு பாக்கலாம்டா. பொய் சொல்ல எங்க அண்ணனுக்கு தெரியவில்லை சொன்னார். டேய் சாமிடா. எந்த சாமி? பிறக்கும் போதே 5 பேரை கொன்னுட்டு 6ஆவதா பிறந்த 6 சாமியா, இல்ல காமெடி டைம் மயில் சாமியா, இல்ல இட்லி கடை சுப்பிரமணிய சாமி? டேய், நம்ம ஏரியா இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணிய சாமிடா. ஏண்டா பப்ளிக் பிளேஸ்ல ஓபன் ஒண்ணு கிடைக்கிறீங்களா? நீங்களா படிச்சவங்களா? என்னடா படிச்சிருக்கீங்க? சார், நான் 3ஆம் கிளாஸ் 3 டைம் படிச்சிருக்கேன் சார். 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் சார். பிகாம் படிச்சிருக்கேன் சார். எனக்கு சீட்டே கிடைக்கல சார். என்னடா கேக்குறேன், பேசாம இருக்க. நீ என்னடா படிச்சிருக்க? நான் டாக்டர் வர படிச்சேன். என்ன நக்கலா? என்ன நக்கலா விக்கல? நான் டாக்டர் தான் படிச்சேன். உன் பர்சனாலிட்டி பார்த்தா அப்படி தெரியலையே சார். இதுக்கும் பர்சனாலிட்டிக்கும் சம்பந்தம் இல்ல சார். நான் டாக்டர் வர தான் படிச்சேன். டேய், உண்மையை சொல்லு, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. என்ன படிச்ச? சும்மாரா, நான் ஏன் சார் உங்களை டென்ஷன் படுத்தணும்? நான் டாக்டர் வர தான் சார் படிச்சேன். டேய், இவன் என்னடா படிச்சிருக்கான்? சார், நான் என்ன படிச்சேன்னு அவங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நான் டாக்டர் வர தான் படிச்சேன். டாக்டருக்கு படிச்ச மூஞ்சி மோர கட்டி பார்த்தா தெரியும். இதுக்கு மூஞ்சிக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? நான் டாக்டர் வர தான் படிச்சேன்னு ப்ரூவ் பண்ணா உங்க போலீஸ்ல விட்டுருவீங்களா சார்? டேய், வேலைய ஒரு அப்புறம் கட்டமுடா. முதல்ல ப்ரூவ் பண்றா. இங்க பாருங்க சார்.
டாக்டர் குப்புசாமி பேரவை டாக்டர்னு படிச்சு நீங்க வந்துட்டீங்க. மூலிகை மசாஜ்ரா. டேய் வெளியில மாட்டோம்னா லட்டி, உள்ள போனா லட்டு. உள்ள நாங்க போய் எந்த பக்கம் இந்த பக்கம். இது லேடிஸ் மசாஜ் பண்ற இடம். இங்க எதுக்காக வந்தீங்க? சாரி மேடம், நாலு பொறுக்கி பசங்களை விரட்டிட்டு வந்தோம். இதுக்குள்ள ஒடியாந்துட்டானுங்க, அதான் தேடிட்டு வந்தோம். அப்படி யாரும் இங்க வரலையே. இல்ல மேடம், இதுக்குள்ளதான் ஒடியாந்தாங்க, நான் பார்த்தேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? சீக்கிரம் வந்து மசாஜ் ஆரம்பிங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இதோ வந்துட்டேன். கூந்தல் 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 முதுகு முதுகு. டேய் ஸ்லாட்டு மணி, வாய்ப்புங்கிறது மனுஷனுக்கு ஒரு வாட்டி தாண்டா வரும், யூஸ் பண்ணிரு. சீக்கிரம் மசாஜ் பண்ணுங்க. 5 நிமிஷத்துல பண்ணிடுறேன். நீங்க எந்த மசாஜ்ல ஸ்பெஷலிஸ்ட்? நான் வந்து பேக் பெயின் மசாஜ்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட். முதுகாடி இது. ஏன் மூடுறீங்க? நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களை ஐஸ்வர்யா ராய் ரேஞ்சுக்கு மாத்திடுவேன். 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களை பாபிலோன ரேஞ்சுக்கு மாத்திடுவேன். எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிச்சு ஓடிடுவேன். ஒரு நிமிஷம். போன்ல சிக்கன் மாதிரி இருக்காளே, கேரளா ஒரு சகிலாவை இழந்துருச்சே. நீங்க நல்லா மசாஜ் பண்றீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க மட்டும் ஆம்பளையா இருந்தீங்கன்னா நான் உங்களை தான் கட்டிப்பேன். ஆம்பளைதான். எப்படி உள்ள வந்த?
Thank you. Happy birthday to you. Happy birthday to you. மேடம் சாரி சிம்பிளி சூப்பர். யாரோட செலக்ஷன்? என் தம்பியோட செலக்ஷன். பொய் சொல்லாதீங்க மேடம். தம்பியோட செலக்ஷனா? இல்ல, ஹஸ்பண்டோட செலக்ஷன் தானே. சாரி மேடம், நீங்க ஹஸ்பண்டோட இல்லைங்கிறது அவளுக்கு தெரியாது. பரவாயில்ல, கழுத்துல தாலி இருந்ததால அப்படி கேட்டுட்டேன் மேடம். சாரி. இட்ஸ் ஓகே. அது யாரு? வரும்போதே கல்யாணம் பண்ண ஒரு பையனை கூட்டிட்டு வருது. தம்பியா? அம்மா அப்பா இல்லாதால தம்பியும் கூடவே இருப்பான்னு கண்டிஷன் போட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாளா. அப்ப அவன் தான் பிறந்த வீட்டு சீதனம்னு சொல்லு. ராதிகா, ராதிகா, டிஃபன் டேபிள் மேலேயே வச்சிருக்கேன், நீங்களே எடுத்து போட்டுக்கோங்க. தம்பிக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது. என்னங்க நீங்க? பின்ன எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா உட்காரு. தம்பி, என்னங்க இது? தம்பி படிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப வேண்டாங்க,
போன வாரம் தம்பிக்கு உடம்பு சரியில்லாதப்போ அம்மன் கோயில்ல அங்க பிரதர்ஷனம் பண்றேன்னு வேண்டிக்கிட்ட. காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். நீங்க பால் குடிச்சிட்டு படுங்க. ப்ளீஸ் படுங்க. அம்மா, தம்பி அப்பயே யாரோ வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்களா? எப்போ? மதியமே கூட்டிட்டு போயிட்டாங்க. மேடம், நானே உங்களுக்கு போன் பண்ணலாம்னு நினைச்சேன். உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க தம்பியோட டிசியை வாங்கிட்டு போயிட்டாரு. என்ன டிசி வாங்கிட்டு போயிட்டாரா? ஆமா, அது மட்டும் இல்ல, நான் சொன்னதா தெரிய வேண்டாம். அவர் வந்து உங்க தம்பிக்கு எந்த ஆதரவும் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட லெட்டர் கேட்டாரு. நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். கணேஷ், ஏங்கா என்ன பார்க்க வந்த? என்னதான் மாமாவுக்கு பிடிக்கல, என்னாலதானே உங்க 2 பேருக்கு சண்டை வந்தது. நான் இங்கே இருந்துருங்க, தயவு செய்து போயிடுக்கா. கணேஷ், நில்லு. எதுக்காக அவனை திருப்பி கூட்டு வந்த? என் தம்பி ஒண்ணு அனாதை இல்ல, அவனுக்கு அக்கா நான் இருக்கேன். நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்க போறியா, இல்ல உன் தம்பிக்கு அக்காவா இருக்க போறியா? என்ன பொண்ணு பார்க்க வந்த எத்தனையோ ஆம்பளைங்க என் தம்பி என் கூட இருப்பான்னு சொன்னதுக்கு ஏத்துக்காம திரும்பி போயிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் சம்மதம் சொன்னீங்க. அன்னில இருந்து நான் உங்களை புருஷனா மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் மேல. தயவு செஞ்சு என்னோட நம்பிக்கையை பொய்யாக்கிடாதீங்க. நம்ம கூட இருக்கணும்னு சொன்னேன், ஏத்துக்கிட்டேன். ஆனா சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் 24 மணி நேரம் தம்பி தம்பினா அதை என்னால ஏத்துக்க முடியாது. இங்க பாரு, எனக்குன்னு சில சந்தோஷமும் தனிமையும் தேவை. உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு தம்பி இருந்து அவனை கொண்டு போய் நான் அனாத ஆசிரமத்துல சேர்த்திருந்தா உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சும்மா அனாவசிய பேச்சு வேண்டாம். உனக்கு நான் வேணுமா, உன் தம்பி வேணுமா? நீ சொல்ல போற வார்த்தையில தான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. உனக்கு உன் தம்பி தான் வேணும்னா அப்புறம் நான் வேற வாழ்க்கையை தேட வேண்டியிருக்கும். ஏய், பாத்து வரக்கூடாதா? இப்படிதான் குறுக்க வருவியா? குறுக்க வந்தது அவன். சீக்கிரம் போயிட்டு வாக்கா. ஏண்டா இது வரைக்கும் வந்தவன் உள்ள வரக்கூடாதா? இல்லக்கா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர சாமி கிட்ட வேண்டிக்கிறது எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இங்கே வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா. ஓ இஷ்டம். ஹாய். ஹாய், என்ன இங்க நிக்கிறீங்க? கோயிலுக்கு வரல? இல்லீங்க, நானும் வந்து கடவுளை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க போயிட்டு வாங்க. சரி, நான் வரேன்.
கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னா எக்ஸ்கியூஸ் மீ, என்ன திட்டுறீங்க? முருகா முருகா, என் கால் கொலுசு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இதுதான் நான் பாருங்க. ஆமா, எங்க கிடைச்சது? வெளியவே மிஸ் பண்ணிட்டீங்க, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம். ஆமா, கோயிலுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப கூட நான் சாமிக்காக வரலைங்க, நீங்க பதட்டமா தேடிட்டு இருந்தீங்களே, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரோஜா 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 மச்சி, அங்க பாரு, film காட்டுறான். ரோஜா 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 ரோஜா. என்ன ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? மண் வாசனைக்கு மாறிட வேண்டியதான். ரோசா பூ சின்ன ரோசா பூ என் பேரு சின்ன. ஐயா, கறி கட்ட மாதிரி நீ இருந்துக்கிற ரோஸ் மாதிரி இருக்க, என்ன சைட் அடிக்கிறிய? ரோஸ கேவலப்படுத்தாதடி. உங்களை சைட் அடிக்கிறதுக்காக அஜித், விஜய், மாதவன் இவங்க எல்லாம் குட்டாரத்தை கூட்டு வருமா? நாங்க கேட்டோமா ஜோதிகா வேணும், சிம்ரன் வேணும், சினேகா வேணும்னு? உங்கள மாதிரி அல்லு சில்லறையும் அந்த ரேஞ்சில வச்சு ஃபீல் பண்றோம்ல. ஆமா, உங்க அப்பன் குற்றாலத்துல பப்ளிக் டாய்லெட்ல டோக்கன் போற ஒரு லோக்கல். அந்த லோக்கல் பெத்த லோக்கலையும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபீல் பண்றோம்ல. முடிஞ்சா ஃபீல் பண்ணு, அப்படி இல்லைன்னா துபாயில ஆளாவல பாக்குறதுக்கு ஆளு கூப்பிடுறாங்களா, போய் செட்டில் ஆயிருங்கடி. அது தெலுங்கு படம்டி. அடிக்கடி ஓ போட்டுக்கிட்டே இருக்கிறான். டேய் 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 வரடா வரடா, ஜாக்கிரதா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம். குண்டத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குண்டதமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குண்டத்திலே தத்தா குண்டத்திலே. டேய், நாம விடுற சொல்லலாம் காயாம காப்பாத்துன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்டா. டேய் எடுத்துக்கடா, எடுத்துக்கடா. ஆனாலும் இந்த கொலுசு படுற பாடு இருக்கு. லவ்ஸ்னா ஒரு கொலுச கையில எடுத்துறா, இல்லாட்டி உடைஞ்சு போன வலையில கையில எடுத்து பின்னாடியே போறாங்க. வெப்ப நேரம்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. ஏன்டா அப்படி? ஏய், நான் எந்த பொண்ணுக்காகவும் கோயிலுக்குள்ள போல. பொண்ணா? என்னடா போனா எதை கிளம்புது? டேய், ஒன்னு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. நான் எந்த பொண்ணு பிள்ளைல சுத்த மாட்டேன். எங்க அக்கா காட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பேன், அவளதான் காதலிப்பேன். அப்போ உங்க அக்கா பறவை மூலியமா காட்டினா காதலிப்பியா இல்ல கல்யாணம் பண்ணிப்பியா? டேய், உனக்கு லவ்ஸ் வராதுடா. டேய், நீங்களாம் பொண்ணுங்களை தொட்டாதாண்டா சிலிர்ப்பாங்க, நான் தொடாமலே சிலிர்க்க வைப்பேன்டா. அது எப்படி? அங்கே பார்.
ஸ்வேதா, உன் கால் கொலுசு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம், ரொம்ப லக்கியான கொலுசு. ஓ அப்படியா? டிசைன் கூட ரொம்ப நல்லா இருக்கு. டிசைன் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பிரசன்ட் பண்ணது. ஓஹோ. அதனால நான் எந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் இந்த கொலுசை மட்டும் கழட்ட மாட்டேன். நான் ஏதோ சாதாரணமா தான் கேட்டேன். ஒரு கொலுசுக்கு பின்னால இவ்வளவு பெரிய கதை இருக்கா? இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. தெரியும். எப்படி? நீதான் சொன்னியே மிஸ் பண்ணாம போட்டுக்கிறேன்னு. அப்பவே நினைச்ச நிறைய விஷயம் இருக்கும்னு. பிரவுசிங் பண்றதுல நிறைய விஷயம் இருக்கா? இல்ல மேம், ஒரே விஷயம், பிரவுசிங் மட்டும்தான். அப்ப கத்துக்க வேண்டியது நீ இல்ல, நான் தான். சரி, உன் டாக் ஸ்வீட்டி எப்படி இருக்கு? ஓகே. என் டைகர் தான் பாவம். ஒரு தடவை தான் உங்க வீட்டுக்கு வந்துச்சு, இன்னொரு தடவை ஏன் கூட்டிட்டு போலன்னு ரொம்ப மூட் அவுட் ஆயிடுச்சு. சும்மா சும்மா வர முடியாதுன்னு உன் டைகர் கிட்ட சொல்லி வை. உன் ஸ்வீட்டிக்கு தான் கொடுத்து வைக்கல. சாரி 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 மேடம். சேகர் வேண்டாம், பரவாயில்ல விட்டுடு. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா அவங்க மேல மோத விட? முதல்ல மோதல் அவங்க. நான் முதல்ல ஒரு பொண்ணை கண்டா இடிக்கணும்னு தோணுமே உங்களுக்கு? ஏன் இப்படி வா, என்ன இடி? சாரி மேடம். என்ன சாரி பிளவுஸ்? போட. சாரி சொல்லியாச்சுல. ஏய் போட. வாடி நிக்கிற ஆப். போட. ஏய் கிரேஸ், 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 சேகரன் அடிச்சிட்டான்டா. என்னடா ஆச்சு? சுவேதா பைக் மேல தெரியாம இடிச்சிட்டான்டா. ஆனா தப்பு ஏன் மேல இல்லடா. அப்புறம் ஏன்டா அடிச்சான்? ஃபிகர் இருந்ததுல ஹீரோ நினைப்புடா அவனுக்கு. ஸ்வேதாவோட பைக் மேல மோதினதுக்கே அவன் அடிச்சிட்டானா அவன்? பொடுவா மீச அருவா பார்வை ஆறு முகந்தான் கைய வச்சா தூ ஹத்து.
இப்படிதான் இருக்கு வண்டினா இப்படிதான் இருக்கணும். குட் டயர், குட் பொல்யூஷன், பர்ஃபெக்ட். சார் உங்க வண்டியா சார்? வெரி நைஸ். கவுத்துட்டான். எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? சார் கலவணி எல்லாம் இல்ல சார், எனக்கு அந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல சார். டீசன்டான பையன் சார். எங்க அப்பா தான் சின்ன வயசுல 2 தேங்காய் கலவண்டாரா சார். எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல சார். இது உங்க வண்டி எனக்கு தெரியாது சார். இல்ல இந்த வண்டி உங்க வண்டி இல்லையா? இது என் வண்டி இல்ல. இந்த வண்டி உங்க வண்டி இல்லையா? என் வண்டி இல்ல. கையறா. நான் கூட வெள்ளையும் சொல்லையுமா இருந்த உடனே ஒருவேளை இந்த வண்டி ஓ வண்டியா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நீ பந்தா பரமசிவம்னு. ஆமா பேர் என்ன? மருது. சின்ன மருதா பெரிய மருதா? பெரிய மருது. அப்புறம் ஏன்டா மீசைய சின்னதா வச்சு கேவலப்படுத்திடாடா பெரிய மருதா? இது என்ன? புலிப்பல்ல. இது புலிப்பல்ல. ஏன்டா 4 ரூபாய் கொடுத்து நரிப்பல்ல வாங்கி மாட்டிக்கிட்டு புலிப்பல்லு பிச்சு புட பிச்சு. என்னடா போன் அடிக்குது? ஹலோ, நான் எம்எல்ஏ மருது பேசுறேன். என்ன விஷயம்? வெட்றாவன கட்டி தலைகளை தூக்கல, ஊரோட கொளுத்துங்கள. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குல்ல. வாழ வாழ வாங்காத்த நான் கொடுக்குறேன். ஹாய். ஹாய். எனி ப்ராப்ளம்? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும். என்ன பண்றதுன்னே தெரியல. இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் உங்களை டிராப் பண்ணிடுறேனே. ஓகே. போற வழியில ஒரு வேலை இருக்கு. இதை கொஞ்சம் முடிச்சுட்டு போயிடலாமா? ஓகே, பட் என்ன கொஞ்சம் சீக்கிரமா வீட்ல விட்டுறணும். நோ ப்ராப்ளம். செம்ம ஃபிகர்ரா, நானே எதிர்பார்க்கல. டேய் என்னடா உன்னோட ஆள அவன் கூட்டு வரான்? ஹாய். ஸ்வேதா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாரி கணேஷ், நான் தான் அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும்னு சொன்னேன்ல. some other day, okay? Okay. தம்பி, வண்டி மேல மோதினதுக்கு என் ஃப்ரெண்ட் அடிக்க. இப்ப பா உன் ஃபிகர் எங்க கையில. இதுக்கு என்னடா பண்ண போற? எங்க பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க கொஞ்சம் டிராப் பண்ணுங்களேன். டேய் வாங்கடா, எல்லாரும் டிராப் பண்ணுவாரு. முன்னாடி கொஞ்சம் முன்னாடி.
சொல்றல எதுவாக்கா ஒரு நாள் நான் இந்த ஊர்ல இல்ல ஓனா சொல்லாட்டி எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுன்னா என்னோட வேகமா எருமை மாடு குறுக்க வந்துருச்சு பிரேக் போட்டேன் ஆயிடுச்சு உடம்பு ஃபுல்லா அடிபட்டிருக்கு ஆனா பைக்குக்கு ஒரு அடி கூட இல்லையே என்ன ஒண்ணு இல்ல பைக்குக்கு ஃபுல்லா உள்காயமாம்ல பைக்குக்கு உள்காயமா அதான் பட்ட அடி எல்லாம் என் உடம்பு தாங்கிட்டனால பைக்குக்கு ஒண்ணும் ஆகல ஓவரா இருக்குடா சூடு குறுக்கு ஏதோ எருமை மாடு வந்துச்சுன்னு சொன்னியே அதுக்கு என்னாச்சு ஒரு நாளைக்கு 4 வாட்டி சாணம் போடுறது 4 நாளைக்கு ஒரு வாட்டி போடுதான் என்னக்கா அது கேள்வி அடிச்சு புரட்டி எடுத்துட்டானம்ல என்னது எருமை மாட்டை புரட்டி எடுத்துட்டானா சுமாரா எருமை மாடுன்னு சேர சொல்ல நினைச்சேன் சேகரா அக்கா நீ பயப்படுவேன்னு பொய் சொன்ன எனக்கும் அந்த சேகருக்கும் தகராறு அதான் அக்கா என்ன தகரான்னு கேட்கலையே கேட்டா நீனு ஸ்வேதாவும் பைக்ல போனா சொல்ல வேண்டியிருக்கும்ல டேய் என்னடா இது என்ன ஸ்வேதா பைக்கு விஷயத்தை சொல்றியா இல்ல நான் சேகர் கிட்டே போய் கேட்கட்டுமா சொல்றேன் அதான் நம்ம கம்ப்யூட்டர் சென்டர் கூட வருமே ஸ்வேதா நல்ல அழகா சிகப்பா பப்பாளி பழ மாதிரி வெட்டி போட்ட வாழைத்தண்டு ரேஞ்சுக்கு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா என்ன பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் ஃபிகர் தான் சரி சரி விஷயத்தை சொல்லு அவ பைக் ரிப்பேர் நீ என் பைக்ல கூட்டிட்டு போன அது அந்த சேகருக்கு பிடிக்கல இவ அவளை கூட்டிக்கிட்டு போனா அவனுக்கு என்னன்னு அக்கா கேட்கல ஆனாலும் இவனுக்கும் அவளுக்கும் லவ் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் லவ்வா அக்கா சேகர் அப்படி நினைக்கிறான் நான் என்ன பண்றது எதனால அவன் அப்படி நினைக்கிறான் அவன் அப்படித்தான் நினைப்பான் கொலுசுல இருந்து மோட்டர் பைக்ல இருந்து கோயில்ல இருந்து எல்லா விஷயத்தையும் அவன் யாரோ சொல்லிருக்காங்க ஏய் என்னடா வளர்ற இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல உடுக்கா இது இப்படியே விட்டா சரி வராது இத முடிக்கணும்னா நான் ஒரு முடிவு எடுக்கணும் என்ன சொல்ற சுபமஸ்து வருகின்ற சுபானு வருஷம் ஆவணி மாதம் 6ஆம் நாள் திருமணம் செய்வதற்கு பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது சுபமஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து சதமானம் பவதி சதாஜ புருஷ சதேந்திரஜ ஆஜுஷேவேந்திரஜே பிரதிதிஷ்டதி நீங்க மாத்திங்கோ நிச்சயதார்த்தோ சுபமுகூர்த்தோ அஸ்து சுப்ரதிஷ்டிதமஸ்து என்னக்கா ஸ்வேதா வீட்டு கூட்டு வந்திருக்கீங்க என்ன விஷயம் எனக்கு தெரியும் நீ பேசாம வா Bye. Okay. Bye. See you, Shweta. Take care. Hey, what a great surprise. என்ன மேம் ஏன் வீடு வரைக்கும் வாங்க வாங்க வாங்க. ஸ்வேதா அப்பா இருக்காங்களா? இருக்காங்க. உட்காருங்க. வர சொல்றேன். சரி. அவங்க அப்பா கிட்ட பேச போறேன்னு சொல்றீங்களே ஒரு நிமிஷம் அது என்னன்னு சொல்றீங்களா? நீ ஒண்ணும் சொல்ல தேவையில்ல எனக்கு எல்லாமே தெரியும். டாட் இவங்க தான் இன்டர்நெட் சென்டர் வணக்கங்க. ஓ இது என் தம்பியோட ஃப்ரெண்ட் பாலு. வெரி குட் சார். ரொம்ப நல்ல நேரம் பார்த்து தான் வந்திருக்கீங்க. உட்காருங்க. ஸ்வேதா இந்தம்மா பார்த்துட்டு இருக்க ஸ்வீட் கொண்டா. கம் ஆன். நாங்களும் ஸ்வீட்டோட தான் வந்தோம். இது என்னம்மா? ஓ என்ன உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா? ஆமாங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கா. அவனும் ஸ்வேதாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. 4 பேர் 4 விதமா பேசுறதுக்குள்ள வாட் நான்சென்ஸ் என்ன சொல்றீங்க? ஸ்வேதா நீ டென்ஷன் ஆகாதம்மா. ரிலாக்ஸ். இவ பைத்தியக்காரி மாதிரி ஏதோ சொல்லிட்டே போறா. அதெல்லாம் நான் நம்புவேனா? அம்மா நிஜமாவே உன் மனசுல யாராவது இருந்திருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்குமா? நடந்திருக்காது இல்ல. உன்னை பார்த்தா படிச்சவ மாதிரி இருக்கு. இன்டர்நெட் சென்டர் வேற நடத்துறேன். கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேணா? ஸ்டூபிட். சரி வந்த என் வீடு ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். இதெல்லாம் பார்த்த அப்புறம் கூட சரி சம்மாமா என் முன்னாடி நின்னு சம்பந்தம் பேசுறியே உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்தது? நீ பொழப்புக்காக கம்ப்யூட்டர் வச்சிருக்க. நான் பொழுதுபோக்குக்காக கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன். You see the difference? இத பாருங்க. நான் ஒண்ணு சும்மா வரல. அவங்க 2 பேரும் ஒண்ணா பைக்ல சுத்துறதையும் சிரிச்சு பேசி பழகுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு ஃப்ரெண்ட்னா பைக்ல கூட போக மாட்டாங்களா? ஆணும் பெண்ணும் சிரிச்சு பேசினா காதல் அர்த்தமா? மோட்டார் சைக்கிள்ல போனதுக்கே காதல்னா நீயும் உன் தம்பி ஃப்ரெண்டும் இந்த வீட்டுக்கு ஒண்ணா தானே வந்திருக்கீங்க அப்படின்னா? சார் நிறுத்துங்க சார். என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறீங்க? அவங்க எதை கேட்டாங்க நீங்க முடியாதுன்னு சொல்றீங்க. விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. ஏன் மேல மேல பேச போறீங்க? டேய் நான் என்ன வேணா சொல்ல வேண்டாம். போட்டேனா? டேய் நில்றா. ஓ ஸ்டேட்டஸ்க்கு நீ போய் அவனை அடிச்சுக்கிட்டு
சொன்ன வேலைக்கார பசங்க தூக்கி போட போறாங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, அவ கழுத்துல இருக்க தாலி அது டம்மி, புருஷன் கூட இல்ல. இது இந்த ஊருக்கே தெரியும். அதனால தம்பிக்கு அவனு பொண்ணு தர மாட்டான். நீ ஊருக்கு புதுசு, விவரம் தெரியாது, அதனால தம்பியை பழக விட்டு உன்னை கவுக்கலான்னு வந்திருக்கான். ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்வுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு இடியட்டா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. Get out. போடா. ஏய் அறிக்கட்டோட உன செருப்பால் அடிக்கிறேன்டா. அக்காவை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசியிருக்காங்க, பார்த்து சும்மாடா வந்தா அடேவரா அக்கா தானே என்ன தடுத்துட்டாங்க. அக்கா மட்டும் தடுக்காம இருந்தா அவங்கள ஒரு வழி பண்ணிட்டு தான் வந்திருக்கும். அந்த ஸ்வேதா ஒரு வார்த்தை கேட்கலடா. ஸ்வேதாவை பெரிய ஸ்வேதா 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 அந்த ஸ்வேதாவை சேர்ந்து தானே அக்கா அவமானப்படுத்தான். கேஸ் அந்த சேகர் என்ன அடிச்சதுக்கு நீ அவனுக்கு சரியான பதில் அடித்தாந்த. இப்போ இவ்வளவு நடந்திருக்கு, நீ ஏன் அமைதியா இருக்க? நடந்த அவமானத்துக்கு அவங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும். அவங்க பதில் சொல்ல வேண்டாம், எப்படி பதில் சொல்லணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். ஸ்வேதாவுக்கும் சேகருக்கு என்ன கல்யாணம்? நாளைக்கு சென்னையில கல்யாணம், நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு ட்ரெயின். இந்த வேகாத வேலை சென்னையில் தான் கல்யாணம் வச்சுக்கணுமா? பேசாம குற்றாலத்திலே வச்சிருக்கலாம்ல. டேய், நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாம் சென்னை தான். அங்கதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ கல்யாணத்தை அங்க வச்சிருக்கேன். யூ டோன்ட் வரி. குற்றாலத்துல ஜாம்னு ரிசப்ஷன் வச்சுக்கலாம். என்ன? ஓகே ஓகே, என்னவோ பண்ணுப்பா, எல்லாம் உங்க இஷ்டம். ஏப்பா அடுத்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்டேஷன்ல சில்லுன்னு ஒரு பாட்டில் தண்ணி வாங்க. சரி ஸ்வேதா, உனக்கு ஏதாவது வேணுமா? No thanks. ஏன்னா பணத்தை மட்டும் வாங்குறானு, வேன்ல காத்தீங்கன்னு ஒன்னேங்க. ராமச்சந்திரா, நீ பக்கத்துல சிவகிரியில தானே இருக்க. எங்களோட ட்ரெயின்ல வந்திருக்கலாமோ? மாப்பிள்ளையாத்துக்காரதான் மெட்ராஸ் இருக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துருக்காளே. அம்மா பொண்ணு கல்யாணத்துல ஜாம் ஜாம் பண்ணிட்டு இருக்கோமே. சரி, நீ எப்படியா நாளைக்கு மெட்ராஸ் வந்து சேர்ந்துரும். மாமா ட்ரெயின் வந்துட்டோம். ட்ரெயின் வந்துட்டான்டா. ஐயோ, மத்தவள ஏறிட்டானடா. யார் பேசுறா? ராமச்சந்திர. அவ இப்ப வர முடியாம பிஸியா இருக்கானா. நாளைக்கு எப்படியாவது பஸ்ல வந்து சேர்ந்துக்கிறேன்றான். ஐயோ, அவர் எப்படியாவது வந்து சேரதி பண்ணீங்க. வரலனா நாமளும் பஸ் பிடிச்சு போக வேண்டியது. பஸ் தான். வாங்கோ. நாளைக்கு எப்படியாவது மாம்பழ ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துரும். மாப்பிள்ளையாத்துக்காரலாம் அங்கதான் வரா. ஐயோ, ஏன்டா கத்துறேன்? நான் தானே எஸ்டிடி பண்றேன். வெயினி வாங்கோ. எவ்வளவு? 4.90. 10 பைசா திருப்பி கொடு. ஏடிமா, இந்த 10 பைசாக்கு இப்ப ட்ரெயின் விட்டா பரவாயில்லையா? சரி, நீ வச்சுக்கோ. தாராளமா செலவு வச்சுக்கோப்பா. வாங்க வாங்க. நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டாளாவா? ஐயோ, அவள என்னது கேக்குறது? அம்மா கம்பார்ட்மெண்ட் அங்க சத்தம் போட்டேன் பேசுறேன். சரி சரி, ஊர்கா எடுத்து வச்சிட்டியா? இத கொஞ்சம் சத்தமா கேளுங்க மாமா. ஊர்கா எடுத்து வச்சிட்டியா? குமார் போட்டு தப்புன்னு அடிச்சிட்டு அந்த பாட்டில. இங்க பாரு, என்ன மன்னிச்சு வாங்க மாமா, கொஞ்சம் லேட்டா ஆயிடுது. போதே, போ போ போ. ஒரு 10 பைசா அங்க விட்டுட்டேன். 10 பைசாக்கு ட்ரெயின் ஓட போறீங்க. 10 பைசா என்ன வாங்குறாரு? ஐயோ, வாப்பா வாப்பா. ராதா, கோபி எங்க படுத்துட்டு இருக்கான்? இருக்கிற அந்த தயிர் சாத்த ஒரு கட்டு கட்டிட்டு அப்பவே படுத்துட்டு மேல. அதான் ஒரு கெட்ட வாடை வருது. வாங்க வாங்க, மெதுவா. என்ன ஃபேன் ஓடுறா? ஆத்துல எல்லாத்தையும் பத்திரமா பூட்டிட்டு தான் வந்தியா? நல்ல வேளை இந்த கேள்வியை மட்ராஸ்ல போய் கேட்காம விட்டேளே. மாமா அவர் பங்குக்கு இங்க வெளிய நின்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. நகையெல்லாம் நம்ம தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்சுடுத்து. சீர் வருஷ பாத்திரம் நம்ம தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஆத்துல என்ன இருக்கு? அதுக்கு நாத்த திறந்து போட்டு வந்துட்டியா? நான் ஒண்ணு எதையுமே இப்படி கேர்லெஸ்ஸா விட்டுற மாட்டேன். என்ன ஒண்ணு, அந்த பூத்துல ஒரு 10 பைசா விட்டுட்டேன், அது மனசை உறுத்திட்டே இருக்கு. அப்படியே அவன் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். பலாறு அரைஞ்சிருவேன் தெரியுமா? ஏடா அந்த எஸ்டிடி கார ஒரு 10 பைசா தரணுமா? அதுக்கு என்னமோ ஆட்டு பொண்ணு ஒண்ணு மாதிரி இருக்கா. சரி, எல்லாரும் வடக்கணிச்சிட்டு தூங்குற வழியை பாருங்க. காத்தால நிறைய வேலை இருக்கு நமக்கு. அவ சம்பந்திக்காரெல்லாம் மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் காத்தாலே வந்துருவா. நம்மளாம் இப்போ தூங்கி இருக்க கூடாது. என்ன அதான். ஏடி நீ லோயர் தானே? ஏடா நீ என்னடா அப்பர், நான் சுந்தரரா. ஏந்திரா.
அந்த 10 பைசா அப்படியே மனசை உறுத்திட்டே இருக்கு மாமா. அம்மாடி என் உயிர்ல எழுதி வச்சுறேன், பேசாம இரு. பாத்து டேய் நில்லுடா. எதை கேட்டாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். என்னடா பண்ண போற? ஸ்வேதா இந்த வாய் பேசிட்டு இருக்கலாம். ஏ தூக்கம் வரலையா? ஆமா. நாளைக்கு ஒரு நாள் தானே, இப்போ நீங்க வரப்போறியா இல்லையா? நாளைக்கே பேசலாம். இங்க தானே தூங்க போற. குட் நைட். குட் நைட். குட் நைட். உன் மனசுல என்னடா இருக்கு? என்கிட்ட சொல்ல மாட்டியா? டேய் கரங்க தவாதா. டேய் கழுத்துல தாலே காணோம்டா. கட்டியா இல்லையா? கட்டணண்டா. அவ சேலக்குள்ள எங்கேயும் மறைஞ்சிருக்கும். ஓஹோ. டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட் கொடுறா. எங்க போச்சு? டேய் உன்கிட்ட கொடுத்தானா? எங்கடா கொடுத்த? நீ தான வச்சிருந்த. நல்லா தேடி பாறா. இங்க தானே வச்சிருந்தேன். இங்க மிஸ் ஆச்சு. சார் ஒரு நிமிஷம். திருட்டுத்தனமா தாலியை கட்டி வந்து நிக்கிறாடா. என்ன விளையாடுறீங்களா? என்னையா பேசுறேன்? கழுத்துல தாலி இருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியலங்கிறாளே. என்ன காதுல பூவா சுத்துறேன்? கையில குழந்தைய வச்சுன்னு எப்படி வந்ததுன்னு தெரியாதுமே, அதையும் நாங்க நம்பணுமா? நீ எல்லாம் பிராமணனா போய் எங்க இல்லாம பொண்ணை தேடணும். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, பார்க்கவே வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டா மேரேஜ்ல போயிடலாம். நீரு இருக்குதானா? டிக்கெட்டே இல்லாம மிஸ் அவுட்ல வந்திருக்கேன். பாத்துக்கலாம். என்னமோ நடந்திருக்கு. உமக்கு ஏதாவது தெரியுமா? தெரியலையே. நல்ல வேலை, இப்ப வாட்சும் தெரிஞ்சுதே. நீ எல்லாம் ஒரு கரகனா ஐயா. பாருங்க, ஆளாளுக்கு இப்படிலாம் பேசிருக்காதே. சத்தியமா நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல குடும்பமா பார்த்து நிச்சயம் பண்ணு. மானவே போயிடுச்சு. வாங்க போலாம். நீ நடைய போது. நடைய போது. இந்த மாதிரி எத்தனை பேர் நான் மாத்துறேன். அது மாதிரி ஆள் கிடையாது சார். எல்லாம் பேசுறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாரும் இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டா எப்படி? என் பாட்டனார் அவராக்கும், என் முப்பாட்டனார் இவராக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் ஏதோ பெரிய குடும்பம் நினைச்சு ரொம்ப பெரிய இடத்துல சம்பந்தம் பேசின்னு வந்தேன். ஆனா இப்படி என் மூஞ்சில கரிய பூசிட்டு நிக்கிறேன். தரகரே, நீர் உம்ம கமிஷன் போயிடுச்சேன்னு வருத்தப்படுறீர். ஆனா இந்த குடும்பத்தோட மானமே போயிடுத்த. அத செத்த யோசிங்க. நீ யாரிய? என் பேர் அம்பி, பக்கத்தாத்துல இருக்க. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். ரொம்ப சந்தோஷம். பெருசா பேச வந்துட்டீர. எப்படி இந்த மாதிரி விவசாய கட்ட குடும்பத்தை அக்ரகாரத்தில் கொடுத்து வச்சிருக்க? இவ்வளவு பேசுறேன்னு ஏதாவது பதில் பேசுறாள பார்த்தல? இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? எப்படி அவன் தங்க கழுத்துல தாலி வந்தது? பத்திரிகை அடிச்சு ஊரெல்லாம் நீட்டிட்டு கழுத்தை வேற யாருக்கு நீட்டினா? என்ன பேசிவிடாதே.
அங்க எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது உண்மைன்னா அத்தனை கடவுள் மேலேயே சத்தியமா சொல்றேன். இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் தெரியாது. இது மேல ஒட்டிட்டு அசிங்கம் இல்ல. கழுத்துல தொங்குற தாலி தெரியாம நடந்துருத்தா என்ன அர்த்தம்? தெரியாதுன்னு சொல்றேன்ல. நீ கொஞ்சம் சும்மாரு. உனக்கு இப்ப என்ன தெரியும்? அக்னி வளர்த்து ஐயர் மந்திரம் சொல்லி அச்சுத போட்டு ஆசீர்வாதம் பண்ணா அதுக்கு பேர் தாலி. எவனோ ஒருத்தன் யாருக்கும் தெரியாம கட்டிட்டு போனா அது வெறும் கயிறுதாயா? அப்ப அது வெறும் கயிறான்னு நினைச்சு அறுத்தறிஞ்சு. பாவி எந்த பாவமும் பண்றதுக்கு அஞ்ச மாட்டான் போட்டிருக்கேன். தங்க கழுத்துல எதுவுமே இல்லை. அவன் மேல இருந்த பாவக்கரை நான் கழுவிட்டேன். இந்த ஆத்துல நிக்கவே கால் கூசுறது. போங்க போங்க எல்லாரும். எதுக்கும் அழுற? உன் மேல இருந்த பழியெல்லாம் போயிடுச்சு. உனக்கு நான் 1000 மாப்பிள்ள நான் கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிப்ப. என்ன மன்னிச்சிடுக்கா. உன்னை அவமானப்படுத்தினாலே ஸ்வேதா அவளை அவமானப்படுத்தணும்னு நான் போனேன். நான் இப்படி நடக்கும். கழுத்துல தாலி இருந்து கட்டணம் கூட இல்லாம அவமானப்பட்டு வந்தா. ஆனா யாரும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி இருந்து கட்டணம் யாருன்னு தெரியாம எவ்வளவு அவமானப்படுவாரு கொஞ்சமாவது யோசிச்சியா? அவங்க என்ன திட்டது கூட எனக்கு அவமானமா தோணல. ஆனா நீ இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிக்கிறியே அதோட எனக்கு பெரிய அவமானமா இருக்கு. நீ எதுவும் பேசாத. உனக்காக நான் வாழ்க்கையை தொலைச்சது உண்மைனா ஏன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம்னா போ போய் அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சி உன் பொண்டாட்டியா இங்க கூட்டிட்டு வா. புருஷனை விட தம்பிதான் பெருசு நினைச்சு வந்தவனா நீ இப்படி செய்யல. நீ எனக்கு தம்பியும் இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்ல. தாலி கட்டின பொண்ணை எப்படா கண்டுபிடிக்கிறது? ஐடியா, சூப்பர் ஐடியா. சோ ட்ரெயின்ல தூங்கிக்கிட்டு இருந்த ஃபிகர் கொட்டாய் விடும் பொழுது தாலியை கட்டிட்டோம். பாதிக்கப்பட்ட ஃபிகர் இந்த முகவரியை தொடர்பு கொண்டா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஊரை கூட்டி 2வது தாலி கட்டப்படும்னு தந்தியில 4 பேஜ் விளம்பரம் கொடுத்தோம்னு வச்சுக்க. படிச்சிட்டு ஃபிகர் பறந்து வந்துராது. ஃபிகர் வராதுடா, போலீஸ் தான் வரும். நான் சொல்றத கேளு. ஒவ்வொரு கல்யாண மண்டபமா போறோம். ஐயா இங்க ஏதாவது கல்யாணம் நின்னு போச்சான்னு விசாரிக்கிறோம். லிஸ்ட் எடுக்கிறோம். அதுல இருந்து அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறோம். கோயில்ல கல்யாணம் வச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? ஒவ்வொரு கோயிலா போய் விசாரிக்கிறோம். அந்த பொண்ணுக்கு 10-15 வயசு ஜாஸ்தி ஆயிடும். தமிழ்நாட்டுல அவ்வளவு கோயில். இதுக்கு இதுதான் ஒரே வழி. பேசாம ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்டி இதுதான் இவன் தாலி கட்ட பொண்ணு அக்கா பண்ணிக்கு எத்தனை பேருக்குடா கட்டுவீங்க? ஏய் என்னங்கடா ஆளாளுக்கு ஜோக் அடிக்கிறீங்களா? அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க சொன்ன தேதியில S7 கோச்ல யாரெல்லாம் டிராவல் பண்ணாங்களோ அவங்களோட டீடைல்ஸ் அட்ரஸ் எல்லாம் அதுல இருக்கு. ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏறி இருக்காங்க. மத்த எல்லாரும் தென்காசியில ஏறினவங்க தான். ரொம்ப நன்றி சார். இந்த உதவி உங்களுக்காக செய்யல தம்பி. அந்த பொண்ணோட லைஃபை நினைச்சு பார்த்தேன். அதுக்காக தான் செய்யறேன். தேங்க்ஸ் சார். ஓகே. டேய் ஓனா, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம உடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் போறோம். ஓகே. எங்கடா கூட்டி போற? அங்க பாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வருது. செருப்பு பிஞ்சிரு. செருப்பு பிஞ்சிருமா? கொஞ்சம் கலட்டுங்க. ஆரம்பிச்சிட்டான்டா. பாறாவ ஏண்டி ஒரு செருப்பு இதுக்கு மேல பிய்யணுமா? போய் செருப்பை மாத்துங்கடி. டேய் மணி, ஊரு விட்டு ஊருன்னு சும்மா இருக்க மாட்டியா? என்னடா கடுப்பா இல்ல? இவ்வளவு நாள் பழகி இருக்கோம், பிளான சொல்ல மாட்டேங்கிற. ஏங்க கோயில் அன்னதானம் பண்ற சாப்பிட வரேனா? நான் இப்பதாம சாப்பிட்டேன். நீங்க வேற யாராவது பாருங்க. அந்த சாட்ல பிரியா, தாரா, மகாலட்சுமி 3 பொண்ணுங்க 20 வயசு கீழ இருக்காங்க. அவங்க அட்ரஸ் நம்ம கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போனா நம்மளுக்கு கோயில் அன்னதானம் பண்றோம். கொஞ்சம் ஆள் குறையிறது. நீங்க வந்து சாப்பிட்டா புண்ணியமா இருக்கும்.
நீங்க போங்க, நாங்க வரோம். வாங்க, இலையெல்லாம் போட்டேன். டேய் கணேஷ், நீ கூப்பிட்டேன்னு வந்ததுக்கு ஆண்டிகளுக்கு போற அண்ணன் கடை எங்களை கூட்டி போற கேவலப்படுத்துறியா? சும்மாரா, அன்னைக்கு ட்ரெயினுக்குள்ள இந்த மாமியை பார்த்தேன். உள்ள போன அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் விவரம் தெரியும்ல? டேய், இவங்க எல்லாம் விஐபியாடா? வெளியிலே சொன்ன கேட்டியா? எல்லாம் பஞ்சத்துல அடிபட்ட பரதேசில உட்கார்ந்துருக்காங்க. இங்க வந்து என்ன உட்கார வச்சிருக்கியா? என்ன லுக்கு? கை கால் நல்லா இருக்கும் போது உழைச்சு சாப்பிட வேண்டியதானா? எதுக்கு இங்க அன்னதானம்? எங்க ஆத்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்னுடுத்து. என்ன தோஷமோ அதை தீக்கதான் இந்த அன்னதானம். ஏன் நின்னுடுத்து? என்னத சொல்றது? ஓட ரயில்ல எவனும் எதுக்கு அனாவசியமா பேசிட்டு சாப்பாடு என்ன பரிமாறு? மாதிரி எதுக்கு அனாவசியமான கேள்வி எல்லாம் கேக்குற? சும்மா உட்கார்ந்து சாப்பிடு. நான் சாப்பிட்டு ஏன் கல்யாணம் நின்னுடுத்துனா? அப்படி ஒரு கல்யாணம் வேற நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? எவ்வளவு ஒரு பொண்ணு தப்பிச்சா போ. உங்களுக்கே நடக்கும்போது எனக்கு நடக்காத. சாதம் போடுங்க, பக்கத்துல ரத்த கண்ணீர் படம் நடந்துட்டு இருக்கு. ராதா, எல்லாரும் இங்க இருந்தா எப்படி? அங்க பூஜை யாரு பாத்துக்கிறது? மகா அங்க தோ உள்ள இருக்கா. மகா வந்து எல்லாருக்கும் கையில சாப்பாடு போடு. டேய் டேய், பார்த்தது போதுண்டா. அந்த வேலையை இவ்வளவு சுலபமா முடியும் நினைச்சு கூட பாக்கல. நேரா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டுக்கே போயிரும். என்னடா வாயை திறக்காம பொண்ணே பார்த்துட்டு இருக்க? நோக்கு சம்மதமா? அவன் தான் பொண்ணோட போட்டோவை பார்த்தே அபிட் ஆயிட்டானோ. அதான் கையோட பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கோம். எங்க மகாவை பார்த்துட்டு யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாளா? மகாவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போனேன்னா